திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலுவின் மனைவி உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக பொருளாளருமான டி.ஆர். பாலு மனைவியும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவுடைய தாயாருமான ரேணுகா தேவி இன்று உடல்நலக் குறைவால் காலமானார். அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் குடும்பத்தினரோடு வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். டி.ஆர். பாலு மற்றும் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நேரில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவரோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வந்திருக்கார். அமைச்சர்களும் கே.என். நேரு, பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அமைச்சர்களும் வருகை தந்து டி.ஆர். பாலுடைய மனைவிக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணிக்கு அவருடைய உடலானது பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் தலைமைச் செயலர், உள்துறை செயலாளர் மற்றும் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். மற்ற பொதுமக்களுடைய அஞ்சலியும் தொடர்ந்து செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை டி.ஆர். பாலுடைய மனைவியுடைய உடலானது டி நகரிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.